ஹலோ. சரி. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அநேக வருடங்களுக்கு பிற்பாடு மீண்டுமாக தேவனோடு என்னுடைய ஸ்தல சபையோடு கூட சேர்ந்து தேவனை குடும்பமாக ஆராதிக்கும்படியாகவும் அதோடு கூட சேர்ந்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக சபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒருவர் இப்படி இன்னொருத்தரை பார்த்து சொன்னாரா, உங்கள் கையில் 86,400 ரூபாவை கையில் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அதுவும் தினமும் கொடுத்தா எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் இது கூட வேறொரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிபந்தனையோடு கூட சொல்லியிருக்காரு, அது ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. என்னது, ஒரு நாளுக்கு 86,400 ரூபாவா அப்படின்னு? அது வேற ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஒவ்வொருவருக்குமே அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் தான். அதாவது 84,400 நொடிகள் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்திருக்கிற எல்லாருக்குமே கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை நாம் எவ்வாறாக எவ்விதத்தில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? வேதம் சொல்லுகிறது, காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுடைய வருகை அதி சமீபமாய் இருக்கிறது. இந்த நாளிலே சுவிசேஷத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பினுடைய பெயர் மறுபிறப்பு, அதாவது பார்ன் அகெயின். மறுபிறப்பினுடைய ஒரு அனுபவத்தை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நான் வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த அபுதாபி தேசத்தில் என்னை புதியதாக நான் ஒருவரை பார்க்கும் பொழுது முதல் முறையாக அவர் என்னுடைய பெயரை கேட்பாங்க. என்னுடைய பேர் ஜோசப் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வார்த்தை அவங்களோடது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆர் யூ பார்ன் அகெயின் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் மறுபடி பிறந்தவர்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இந்தியாவில் அப்படி நான் கேள்விப்பட்டதில்லை. அபுதாபி தேசத்தில் அந்த குறிப்பாக பிலிப்பியன்ஸ் அவங்க என்கிட்ட பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் மறுபடி பிறந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் நம்மையும் உலகத்திலிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் அப்படி சொல்லுவேன், ஆமாம் நான் பார்ன் அகெயின் அப்படின்னு சொல்லி. பார்ன் அகெயின் அப்படின்னு சொல்லும் என்று சொன்னால், நான் மீண்டுமாக இந்த உலகத்திலே மறுபடியுமாக பிறந்தவன் என்று சொல்லி நான் சொல்லக்கூடியவனாக இருந்தேன். அதை சொல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய சிந்தனைக்கு இப்படியாக வரும், ஓ, நாம் மீண்டுமாக பிறந்திருக்கின்றோம், நாம் மீண்டுமாக பிறந்தவனாக நாம் இருக்கிறேன் என்று சொல்லி. இங்க இருக்கிற 100க்கு 95% பேர் சபையில இப்பொழுது வந்திருக்கிற நாம் எல்லாருமே ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களாக, மறுபிறப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக தான் இந்த நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு 5% பேர் நீங்கள் ஆண்டவரை இதுவரை அறிந்தில்லாமல் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை அறிந்தும் வாழ்க்கையிலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே காணப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த தலைப்பானது இருவருக்கும் பொருந்தக்கூடிய நிலைமையிலே இந்த நாளினுடைய செய்தியோடு தேவனுடைய வார்த்தையோடு கூட நான் ஆயத்தமாய் வந்திருக்கின்றேன். அதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வரை இருக்கக்கூடிய வசனங்களிலே ஒரு காரியத்தையும், அதோடு கூட யோவான் 3:14 to 18 வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்களிலே வேறொரு காரியத்தையும் நாம் இந்த நாளுடைய சிந்தனைக்காக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனங்கள். நன்றி. நாம் வாசித்த 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய இந்த வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தனித்து இருக்கையிலே அவரை சந்திக்க வந்த ஒரு நபர் தான் இந்த நிக்கதேமு. இந்த நிக்கதேமுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஓடு கூட நடந்த ஒரு சின்ன சம்பாஷணை தான் இந்த நாளுடைய சிந்தனைக்காக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிக்கதேமை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது நாம் பார்க்கின்றோம், யூதருக்குள்ளே அதிகாரியாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அவர் பரிசேயனாக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போய் சந்தித்து அவரை பார்த்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். காரணம் என்ன என்று சொன்னால், அப்படியாக தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒருவரால் தான் நீர் செய்கின்ற இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி இவ்வாறாக விவரித்து அங்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமை குறித்து நன்றாக அறிந்திருந்தபடியினாலே அவனிடத்திலே ஒரு குறைவானது காணப்பட்டது. என்ன என்று சொன்னால், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன சொன்னார், நீ என்ன செய்ய வேண்டும், மறுபடி பிறக்க வேண்டும். அவன் அதை கேட்ட பொழுது மிகுந்த ஆச்சரியம் உள்ளவனாக இருந்தார். என்ன, நான் எப்படி மறுபடியாக பிறக்க வேண்டும், எப்படி அது சாத்தியமாகும், நான் இவ்வளவு முதிர் வயது உள்ளவனாய் இருக்கின்றேனே, இனி எப்படி நான் ஒரு தாயின் கர்ப்பத்திலே நான் போய் பிறப்பேன் என்று சொல்லி அதற்கு மறு உத்தரவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை, நீ பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயத்திற்கு பரலோகத்திற்கு நீ போவதற்கு இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ மீண்டுமாக என்ன செய்ய வேண்டும், பிறக்க வேண்டும். அவனுடைய யோசனை இப்படியாக இருந்தது, நான் எப்படி தாயினுடைய வயிற்றிலே மீண்டுமாக பிறப்பேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு மறுபிறப்பை குறித்து வேறு விதத்திலே அவர் சொல்லுகிறார். மறுபிறப்பு என்று சொன்னால் என்ன, நீ மீண்டுமாக என்ன செய்ய வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ என்ன செய்ய வேண்டும், பிறக்க வேண்டும். அதுதான் மறுபிறப்பு. இதை கேட்ட பொழுது அவன் ஆச்சரியத்தோடு பார்த்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேண்டாம். நீ யூதருக்குள்ளே ஒரு பெரிய இஸ்ரவேலுக்குள்ளே நீ பெரிய போதகனாக இருக்கிறாய், ஆனால் உனக்கு என்ன செய்யவில்லை, இந்த சத்தியம் விளங்கி கொள்ளவில்லை என்று சொல்லி. ஆமா அருமையானவர்களே, தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். என்னை சொல்லும் பொழுது நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஆண்டவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இப்படியாக தனிப்பட்ட முறையிலே நான் ஒவ்வொரு இடத்திலே கேட்கும் பொழுது நீங்கள் சொல்ல முடியும், நான் இந்த வயதிலே ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. நீங்கள் ஏற்றுக்கொண்ட விதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அன்றைக்கு இந்த நிக்கதேமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுதுதான் அவனுக்கு இந்த மறுபிறப்பு என்று சொன்னால் என்ன என்று சொல்லி தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. நமக்கும் ஒரு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த மறுபிறப்பை குறித்தும் நம்மெல்லாம் கேள்விப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், சபையிலே அங்கத்தினராக காணப்பட்டு சபைக்கு தொடர்ந்து வருகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதற்கு பிற்பாடு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது விசுவாசினுடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பு அடைந்தவர்கள், அதாவது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மறுபிறப்பு என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறோம். ஆனால் அதனுள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்னென்று சொன்னால், இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டவர்கள், இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தோடு கூட வாழ்ந்தாலும் அந்த உலகத்தோடு கூட ஒட்டாத நிலைமையிலே காணப்படுகிறவர்கள். நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள், ஆனாலும் உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுமாக மாற்றி இருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நாம் கடந்து வந்தோம், காலையிலே ஆண்டவரை நாம் ஆராதித்தோம். மறுபிறப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய நாம் அதோடு கூட நின்று விடாமல் அதற்கு அடுத்தபடியாக நாம் எந்த நிலைமையிலே நாம் காணப்படுகின்றோம், சபையின் காரியங்களிலும் சபை கூடி வருகிற காரியங்களிலும் அதோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே எவ்விதத்திலே நாம் காணப்படுகின்றோம். மறுபிறப்போடு கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிவடைகிறதாக இல்லை. அதற்கு அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய இருக்கிறது, துவங்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே தேவனுக்கென்று அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமுடையவர்களாக நாம் காணப்பட்டோம். அது ரட்சிக்கப்பட்ட நாளிலே. அதற்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே அநேக காரியங்கள்லாம் கடந்து வந்து 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 அந்த நிலைமையிலிருந்து நாம் மாறிவிடுவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ரட்சிக்கப்பட்ட நாளிலே நான் தேவனை பற்றி அநேகருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அநேக சாட்சிகளையும் அநேக உறுதிமொழிகளையும் அநேகர் எடுத்திருக்கலாம். ஆனால் சில காலங்கள் பார்க்கும் பொழுது அதையிலிருந்து நாம் வழி விலகி போகிறவர்களாக காணப்படுகிறோம். இப்படியாக நாம் ரட்சிக்கப்பட்ட புதியதிலே அந்த நாட்களிலே அநேக தீர்மானங்களும் அநேக நிலைமையிலே நான் தேவனுக்காக இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்ய போகிறேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறவர்களாக காணப்பட்டாலும், ஆனால்
சில வருடங்களுக்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது நாம் எப்படியாக நின்று விடுகின்றோம்? மறுபிறப்போடு கூட நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கை அதோடு கூட நின்று விடக்கூடதா இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அநேக உவமைகள் மூலமாக தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவர் அறிவித்து சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது இந்த தாளந்துகளை குறித்து ஒரு இடத்திலே அவர் சொன்னார். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து வாங்கின நபர்களை குறித்து பாருங்கள். அந்த 1 தாளந்து வாங்கின நபர் என்ன செய்தார்? தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை கொண்டு போய் மண்ணிலே புதைத்து வைத்து விட்டார். அவர் என்ன செய்திருக்கலாம்? அவர் எஜமானன் வந்து கேட்கும் பொழுது, நீ என்ன செஞ்சிருந்த? அதை நீ காசுக்காரருடைய வட்டியில போட்டிருந்தா உனக்கு வட்டியாவது கிடைத்திருக்குமே என்று சொல்லி, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வெவ்வேறு விதமான அநேக விதமான தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று எவ்விதங்களிலே எந்த நிலைமைகளே நாம் பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? நாம் சிந்தித்து பார்ப்போம். மறுபிறப்பின் நிச்சயம் உடையவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலக காரியத்தோடு கூட முடித்து விடாமல் நம்முடைய பொக்கிஷங்களை இங்கு சேர்த்து வைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் இங்கு திருடன் கண்ணமிட்டு திருடக்கூடியவனாக இருக்கின்றான். இங்கு இந்த உலகத்திலே பூச்சியும் புழுவும் அதை என்ன செய்கிறது? அரித்து போடக்கூடியதா இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இந்த உலகத்திற்கான வாழ்க்கை அல்ல, நித்தியத்திற்கான வாழ்க்கை. நித்தியத்திலே நாம் எதை சேர்த்து வைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம்? இந்த உலகத்திலே நாம் எதை சேர்த்து வைத்தாலும் திருடர்கள் கண்ணமிட்டு திடுகிறார்கள் என்று சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது. இங்கு நாம் எதை சேர்த்து வைத்து விட்டாலும் அது இங்குதான் வைத்து நாம் போக வேண்டும். மகா அலெக்சாண்டர் என்று சொல்லி உலகத்திலே பிரசித்தி பெற்ற அவர் அநேக நாடுகளை கைப்பற்றி வந்தார். தன்னுடைய மரண தருவாயிலே அவர் சொன்ன ஒரு காரியம், நான் மரிக்கும் பொழுது மரித்ததற்கு பிற்பாடு என்னுடைய பெட்டியில ஒரு சின்ன ஓட்டை போட்டு அந்த கையை வெளியே வைங்க. மக்களுக்கு அவர் சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னா, இந்த நான் அநேக தேசங்களை கைப்பற்றினாலும் நான் போகும் பொழுது வெறுமையாக தான் நான் போகிறேன் என்று சொல்லி. பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் சேர்த்து வைக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது இந்த உலகத்தோடு கூட முடிவடையக்கூடியதாக இருக்கிறது. அது இந்த உலகத்தோடு கூட நிறைவடையக்கூடியதாக இருக்கிறது. நாம் சேர்த்து வைப்பது, சேர்த்து வைக்க வேண்டியது மேலான பரலோகத்திலே மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் உலக காரியங்களை சேர்த்து வைப்பதற்கு பதிலாக பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? மறுபிறப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை என்ன? உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அநேகருக்கு தேவனுடைய அன்பை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் பிரதானமாய் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளையாய் இருக்கிறது. ஆனால் நாம் அதை செய்கின்றோமா? வேறு ஏதேதோ காரியங்களை மணிக்கணக்கில் நின்று கொண்டு நாம் என்ன செய்வோம்? நாம் பேசக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இந்த ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவரிடத்திலே சொல்வதிலே எந்த நிலைமையிலே நாம் காணப்படுகின்றோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். ஆண்டவர் நம்மிடத்தை, நான் செடியாய் இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய கொடியாய் இருக்கிறீர்கள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிறதா? கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் உங்களிலும் என்னிலும் விரும்புகின்றார். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே மறுபிறப்பின் நிச்சயத்தை அடைந்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்குமாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கின்றதா? இப்படியாக நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்ச காரியத்தில் நீ உண்மையாய் இருந்தபடியினாலே அநேக காரியங்களுக்கு மேலாக உன்னை அதிபதியாய் வைப்பேன் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாளந்தினுடைய உவமையிலே நாம் பார்த்தோம். ஆனால் பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு வெகுமதிகளை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த வெகுமதிகள் யாருக்கெல்லாம் எப்படி என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தலிலே நம்மால் பார்க்க முடியும். அந்த வெகுமதிகள் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னவர்களுக்கும் ஆத்தும ஆதாயம் செய்தவர்களுக்கும், இந்த உலகத்திலே பாவத்திலும் நரகத்திலும் வழியிலே போகிறவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறவர்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய பக்கமாக அவர்களை கொண்டு வருகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அநேக வெகுமதிகள், கிரீடங்களை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் பரலோகத்திற்கு போய் அநேக கிரீடங்களோடும் பொக்கிஷங்களோடு காணப்படும் பொழுது நீங்களும் நானும் வெறுங்கையோடு கூட இருப்பது நமக்கு விருப்பமா? நிச்சயமாக இல்லை. நமக்கும் ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பதாக அழைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அப்படியானால் இந்த உலக காரியங்களையும், உலக சிநேகம், உலக
உலகத்திற்கானவைகளை நாம் சிந்தியாமல் மேலானவைகளை நாம் சிந்தித்து பரலோகத்தினுடைய காரியங்களை நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்படுவோம். இவ்வளவு நேரம் நாம் ஒரு குறிப்பிட்ட நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு பகுதியாக இருந்தது. அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 18 வரை இருக்கக்கூடிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:14 18 வரை. நிக்கதேமுவோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சம்பாஷணை இப்படியாக தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொன்னார், சர்ப்பமானது எப்படியாக மோசேயினாலே வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் நமக்காக அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அது எங்கு? என்னாகமம் 21:5 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். என்னாகமம் 21:5 9 வரை உள்ள வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 21வது அதிகாரத்திலே நாம் வாசித்த இந்த சம்பவத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பாடு மரணம், அவர் அடைய போகின்ற ஆக்கினை தீர்ப்பை குறித்து, அவருடைய பாடு மரணத்தை குறித்து முன்னதாகவே நடந்த ஒரு காரியத்தின் மோசேயின் நாட்களிலே நடந்த அந்த காரியத்தை தன்னுடைய மரணத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்கிறதை தான் நாம் இங்கே பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வழிநடத்தி கொண்டு போகிறார். அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவர்கள் முறுமுறுத்ததற்கான காரணம், அவர்களுக்கு அப்பம் தண்ணீர் எல்லாம் கிடைக்கவில்லை. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே நன்றாக இருந்தோம், செழிப்பாக இருந்தோம், எங்களுக்கு வேண்டியது எல்லாம் இருந்தது, ஆனால் இங்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் இல்லை என்று சொல்லி மோசேயின் இடத்திலே முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி என்ன செய்தார்? அதன் மூலமாக அநேகர் மரித்து போனார்கள். இப்படி நடந்ததற்கு பிற்பாடு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசேயின் இடத்திலே வந்து, இப்படியாக நாங்கள் மடிந்து போகின்றோம், அழிந்து போகின்றோம், எங்களுக்காக நீர் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகின்றார், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை நீ உண்டாக்கி அது அவர்கள் இருக்கக்கூடிய மத்தியிலே ஒரு இடத்திலே வைக்க வேண்டும். அவர்கள் பார்க்கக்கூடிய நிலைமையிலே அந்த பாம்பு கடித்த ஒருவன் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது என்ன செய்வான்? பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து பாடு மரணத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறார். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த கீழ்ப்படியாமையின் ஜனங்கள் தங்களுடைய சுய புத்தியினாலே சுயத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? எங்களுக்கு இவையெல்லாம் இருந்தது, ஆனால் எங்களுக்கு இது இல்லை என்று சொல்லி முறையிட்டு முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாகவும் தேவனை கோபமூட்டுகிறவர்களாகவும் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசும் பொழுது அங்கு கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து அங்கு கடித்து அநேகர் மரித்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது உலகத்திலும் கூட இந்த கொலை கொள்ளை இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், நமக்கு இருக்கின்ற காரியம் போதாது என்று சொல்லி எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும், இல்லை என்று சொன்னால் என்னிடத்திலே இல்லை, அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் இச்சிக்கிறது. இதன் நிமித்தமாக தான் இந்த உலகத்திலே கொலையும் கொள்ளையும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு எதை கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அங்கு பார்க்கின்றோம், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது அங்கு கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து அநேகர் அங்கு மரித்து போகிறதை பார்க்கிறோம். அப்படி மரணத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய அங்கு ஒரு வைக்கப்பட வேண்டும். அதை நோக்கி பார்க்கிறவர்கள் மாத்திரம் என்ன செய்வார்கள்?
பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒரு காலத்திலே பாவத்திலே வாழ்ந்தவர்கள் தான், பாவத்தை தண்ணீரை போல குடித்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு நாம் நீதிமான்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக எப்படியாக நாம் இங்கு கடந்து வந்திருக்கின்றோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்ததன் முகாந்திரமாக. இன்றைக்கும் வந்திருக்கிற யாராவது இதே நிலைமையிலே நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு நிம்மதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும், நித்திய நம்பிக்கை வேண்டும், நித்தியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் அன்றைக்கு எப்படி மோசே கொள்ளிவாய் சர்பத்தை நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் எல்லாருக்கும் அதிலிருந்து விடுதலை கிடைத்ததோ, அதே போல் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் 3 அதனுடைய 15 வாசிக்கின்றோம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே மரிப்பதற்கான ஒரு நோக்கம் இருந்தது. ஏனென்று சொன்னால், அந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? நித்திய ஜீவனானது கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன், நித்தியத்தினுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா? நித்திய ஜீவன் பெற்றவர்களாக நாம் இங்கு இருக்கின்றோமா? நாம் முன்பதாக நாம் சிந்தித்தோம், மறுபிறப்பினுடைய நிச்சயம் அறிந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இதுவரை இங்கு வந்திருக்கிற நீங்கள் யாராவது இந்த நிக்கோதேமை போல அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பின் அனுபவம் இல்லாமல் எல்லா காரியங்களும் அவர் செய்து கொண்டிருந்தார். நாம் அங்கு பார்த்தோம், அவர் போதனை போதிக்கிறவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் சபைக்கு கடந்து வரலாம், நாம் பாடல் பாடலாம், ஜெபம் செய்யலாம், சபையினுடைய எல்லா காரியங்களில் நாம் ஈடுபடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மறு பிறப்பினுடைய நிச்சயம் இல்லாதவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், அதனுடைய 18 நாம் வாசிக்கின்றோம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புள்ளாக்கப்பட்டான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்படியானால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அறியாதவன் போல அவரை விசுவாசியாமல் இருக்கக்கூடியவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லி நாம் இந்த யோவானிலே நாம் வாசிக்கின்றோம். இதுவரை ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள், நான் ஆண்டவரை குறித்து எனக்கு தெரியும், ஆனால் ஏற்றுக்கொள்வதிலே எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அவரை ஏற்றுக்கொள்வதிலே எனக்கு ஏதோ ஒரு காரியம் எனக்கு தடையாய் இருக்கும் என்று சொன்னால், இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நாட்கள் சமீபமாக இருக்கிறதுனாலே காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் முன்பதாக நாம் கேட்டோம். ஆண்டவருடைய வருகைக்கு சமீபமாக இருப்பதினாலே இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே எப்பொழுது இந்த உலகத்தினுடைய முடிவு வரும் என்று சொன்னால், என்றைக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கிலும் சென்றடைகின்றதோ அன்றைக்கு தேவனுடைய வருகை வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான் திருடனை போல வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகை என்றைக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை பிதா தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அவருடைய வருகைக்கு நாம் பங்காளிகளாக, பரலோக ராஜ்யத்தின் புத்திரராக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொன்னால், அப்படியாக இதுவரை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நிக்கோதேமை போல என்னுடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பினுடைய அனுபவம் இல்லாத நிலைமையிலே நான் காணப்படுகின்றேன். இந்த மறுபிறப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த சிலுவையிலே தூக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்ததனுடைய நோக்கம் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது சிலுவையை நோக்கி பார்த்து அவர்களுக்கு அந்த கொள்ளை நோய், அந்த கொடிய பாம்பினுடைய விஷத்திலிருந்து விடுதலை கிடைத்ததோ, அதே போல பாவத்திலும் உளையான சேற்றிலும் பிசாசின் அடிமைதனத்திலும் இல்லை என்று சொன்னால் நிம்மதி இல்லாத வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களே இங்கு இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்க வேண்டியது சிலுவையிலே அடைக்கப்பட்ட அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தொங்கினுடைய நோக்கம் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்தனுடைய மிக முக்கியமான நோக்கம் மரிப்பதற்காகவே அவர் கடந்து வந்தார். ஏன்? உங்களுடைய என்னுடைய பாவங்கள் அவ்வளவு கொடுமை உள்ளதாக இருந்தது. அப்படிப்பட்ட பாவத்தை மன்னிப்பதற்காக ஒரு பரிசுத்தமான ஒரு ரத்தம் தேவைப்பட்டது. அந்த ரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதற்கு போதுமானதாக இருந்தது. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரை மீட்டெடுக்கப்படாத நிலைமையிலே இங்கு வந்திருக்கிற யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக ஒப்புக் கொடுங்கள். மீண்டுமாக 17-18 வாசிக்கின்றேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி
தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாக அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனை ஆக்கினை தீர்ப்புண்டாயிற்று. எனவே அருமையான தேவனுடைய வார்த்தையை நிக்கதேவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நிக்கதேவுமாக நடந்த ஒரு சம்பாஷணை நாம் கேட்டோம். இதுவரை உங்களுடைய இருதயத்திலே மறுபிறப்பினுடைய நிச்சயத்தை அடையாத நிலைமையிலே நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே தேவனுக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். அநேக ஊமைகளை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது விசேஷமாக முதல் ஒரு ஊமை சொன்னார். இந்த ஊமை உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வேற எந்த ஊமைகளும் புரியாது என்று சொல்லி நம்முடைய சீஷர்களுக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் இந்த விதைக்கிறவனுடைய ஊமை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அங்கு விதைக்கக்கூடிய அந்த விதையை கொண்டு போய் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த தோட்டக்காரர் வழி அருகே விதைத்து போனார். வழி அருகே விதைத்து போன அந்த விதையை பறவைகள் என்ன செய்தது? கொத்தி தின்று விட்டது. கற்பாறையிலே விதைத்தார்கள். அந்த விதை வளர்ந்தும் வேர்விட முடியாமல் மடிந்து போயிற்று. முட்களிலே விதைக்கப்பட்ட விதையானது நன்றாக வளராதபடி முள்ளெல்லாம் நெருக்கி போட்டதுனாலே அதனாலே வளர முடியவில்லை. ஆனால் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் தந்ததாக நாம் என்ன செய்ய முடியும்? நான் பார்க்க முடியும். அதனுடைய அர்த்தத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு லூக்கா 8:11 - 15 வரை இருக்கக்கூடிய வசனங்களிலே நமக்கு விளக்கமாக சொல்லி இருக்கின்றார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய அந்த சுவிசேஷத்தை எவ்வளவு எளிமையாக எல்லாரும் புரிந்து கொண்டக்கூடிய நிலைமையிலே அவர் சொன்ன முதல் ஊமைதான் இந்த ஊமையா இருக்கிறது, விதைக்கிறவனுடைய ஊமை. முதல் விதையை நாம் பார்க்கின்றோம். வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதை அதை என்ன செய்து விட்டது? பறைகள் கொத்தி போட்டு விட்டது. ஆனால் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது எங்கு விதைக்கப்பட்ட விதை? முற்களிலே வளர விடாமல் அதை தடுத்து போட்டது. கற்பாறையிலே விதைக்கப்பட்டது, வேறு ஊன்ற முடியாமல் அது மடிந்து போயிற்று. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 அநேகருக்கு பலன் தரக்கூடிய நிலைமையிலே காணப்பட்டது. இந்த நாளிலே நிக்கதேவனுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு சத்தியத்தை, மறுபிறப்பினுடைய அனுபவம் என்ன என்று சொல்லி நாம் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம். கேட்டிருக்கிற நாம் நம்முடைய இருதயத்திலே போடப்பட்டிருக்கிற அந்த விதை எவ்விதமாக பயன் தர போகின்றது? ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம், நிக்கதேமை போல நானும் மறுபிறப்பினுடைய அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி. ஆனாலும் அந்த எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்திலே நிலைத்திராதபடிக்கு பிசாசானவன் ஏதாவது உலக கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களை எல்லாம் கொண்டு வரும் பொழுது என்ன செய்து விடுகின்றோம்? நெருக்கத்தின் மூலமாக வேறு ஒன்றின் வளர முடியாத நிலைமையிலே அந்த செடி என்ன செய்கிறது? மடிந்து போகின்றது. ஆனால் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி சொல்லும் பொழுது அது தேவனுக்கென்று ஆயத்தமாய் இருக்கக்கூடிய ஒரு இருதயமாய் இருக்கிறது. அந்த இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தை 30, 60, 100 அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். முதலாவதாக நாம் பார்த்தோம், நிக்கதேமு அநேக காரியங்களை அறிந்தவராக இருந்தாலும் அவருக்கு மறுபிறப்பினுடைய நிச்சயம் அறியாதவராக காணப்பட்டார். மறுபிறப்பினுடைய நிச்சயத்தை அறிந்த நீங்களும் நானும் இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்திற்காக, உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் பரலோகத்திலே நமக்கு எந்த பலனும் இல்லை. நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் வாழ்வது எதற்காக? பரலோகத்திற்காக. பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் வாழ்கின்றோம். இரண்டாவது பகுதியாக நாம் பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை மோசேயின் மூலமாக அந்த கொள்ளிவாய் சர்பத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு தம்முடைய மரணத்தை சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். இது யாருக்கு என்று சொன்னால், இதுவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தை நான் இப்பொழுது நான் கேட்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு தான் இந்த நாளிலே நீங்கள் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு இங்கிருந்து கடந்து செல்லும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த விதைக்கிறவருடைய உண்மையை நீங்கள் கேட்டீர்கள். விதையானது விதைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் தந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். விதைகளானது இந்த நாளிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அது பலன் தருவதும் பலன் தராமல் இருப்பதும் உங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் நல்ல நாளாய் இருக்கிறது. இந்த நேரம் நல்ல நேரமாய் இருக்கிறது. தேவனுக்கென்று உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். நித்தியத்திற்கென்று உங்களுடைய காரியங்களை சேர்த்து வையுங்கள். மறுபிறப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக ஆண்டவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொடும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
செவிப்போம். புதிய கதையில் வாசம் செய்ய கஷ்டப்படுகிறாங்க. இந்த நாளை வரைக்கும் எங்களுக்கு புதிகளும் சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது மறுபடியும் நம்முடைய ஆசிரியர் கொண்டாடி கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை வரை நாங்கள் எந்ததை வைப்பதை நாங்கள் பார்த்தோம். நிற்கிறது ஒரு பரிசீலனாக இருந்தவர்களே அவர் மருத்துவர்கள் அனுபவத்தை அவர் உலகப்படியாக அறியாதவராக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த நாளிலே உண்மை அறியாதவர்கள் இந்த நாளிலே அவர்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதை கேட்டவனமாக விட்டுவிடாதபடி அவர்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை அவர்கள் புரிந்து அது கேட்கக்கூடியதாக கனி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட உதவி செய்யுமாறு சொல்லிக்கிறோம். மறுபிறப்பின் அனுபவத்திற்கு கடந்து வந்திருக்கிற நாங்களும் நாடு இன்னும் அவர்களுடைய வார்த்தை உண்மை அறியாதவர்களுக்காகவே நாங்கள் அறிவிக்கும்படியாகவும் அதனுடைய விஷயங்களை நாங்கள் பரலோகத்தில் நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக காணப்பட நீதானே எங்களுக்கு உதவி செய்யுமாறு சொல்லிக்கிறோம். நாங்கள் பொருளாதார இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய வருகைக்குள்ள அடையாளங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது. அது மிக சமீபத்தில் இருக்கிறதுனாலே நாங்கள் துரிதமாக நாங்கள் செயல்படக்கூடியதாக நீதானே எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் சொல்லிக்கிறோம். அதனை நாங்கள் மோசையினாலே அதனுடைய வனாந்திரத்திலே இந்த கொள்ளை சட்டத்தினாலே அந்த மனிதன் இஸ்ரவேலுக்கு நாங்கள் பார்த்தோம். அவர்களாலே அந்த மரத்திலே அந்த உயர்த்தி காண்பிக்கப்பட்ட அந்த பெண்கள் சர்ப்பத்தை பார்த்து அவர்கள் பிழைத்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போல நாளிலே அறியாதவர்கள் அன்றைய வந்திருப்பார்கள். ஆனால் அன்றைய சபைப்பட்ட சின்னத்தை தெரிந்து கொண்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையை மட்டுமல்ல வறுமையும் அவர்கள் பிழைப்பார்கள் என்ற ஒரு நிச்சயத்தோட நம்பிக்கையோடு அவர்கள் எடுத்து கடந்து செல்லும்படியாகவும் நல்ல ஒரு தீர்மானத்தை அங்கே அவர்கள் எடுக்கும்படியாக நீதானே உதவி செய்வார்கள் சொல்லிக்கிறோம். அதே நல்ல விதற்கு நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது அது பயன் தரக்கூடியதாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அங்கே இந்த நாளிலே விதைக்கப்பட்ட விதையானது அது பயன் தரக்கூடியதாக காணப்பட உதவி செய்வார்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் இந்த நாளில் கூட அதனுடைய செய்திப்பட்ட பாத்திரத்தை பயன்படுத்தியிருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அனைத்து காலைக்குரிய காரியங்களில் நம்ம முன்னேறி சொல்லும்படியாகவும் இன்னும் அநேக சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அனைவருக்கு ஒரு பிரச்சனை ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். அதை மட்டும் முடிக்கிறது எங்களை ஒருத்தர் கூட தாங்கள் வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்பொழுதுமே நாங்கள் ஒருவருக்கு ஒரு நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது தெரியாத தேவன் இது எங்களோட கூட இருக்கு. நாங்கள் மீண்டுமாக நாங்கள் ஒருவரை நாங்கள் சந்திக்கும் வரை உங்களுடைய விசேஷமான அன்பின் கரம் நாடே உங்களுடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் ஒருவரிலிருந்து வழிநடத்தி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உதவிகளையும் பாராட்டுங்கள். ஆமென். Praise the Lord.